வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, நீங்களும் ஒரு ஆம்பிளிஃபையர் லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணலாம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் உள்ளே வரும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு ஆம்பிளிஃபையர், ஓன் அசம்பிள்டு ஆம்பிளிஃபையர். இதில் ஒரு 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். LA4440 ஐசி டபுள் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல், பேலன்ஸு, பாஸு, ட்ரிபிள். இப்போ பிடி மோடில் செலக்ட் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். பிடி மோடில் இருக்குது, பார்க்கலாம். இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர் இருக்குது. 2 ஸ்பீக்கர், தட் மீன்ஸ் ஊஃபர், செமி ஊஃபர் ப்ளஸ் ஒரு ட்வீட்டரோட பாக்ஸோடு இருக்குது. நான் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். வால்யூம் குறைச்சிருக்கேன். இதில் நல்ல குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இதில் பார்க்கலாம், பேலன்ஸ் கண்ட்ரோல், இந்த பாக்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. லெஃப்ட் பாக்ஸ், ரைட் பாக்ஸ் ஒர்க் பண்ணல. ரைட் பாக்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுது. வால்யூம் கூட்டுறேன். இப்போ நான் பேலன்ஸை சென்டரில் வைக்கிறேன். இப்போ நான் பேஸ் கூட்டுறேன். அடுத்து ட்ரிபிள் கூட்டுறேன். நீ கோவப்பட்டால் நானும், வாடா மாப்பிள்ள அப்படின்னு எல்லா பாட்டுமே ஹிட் ஆச்சு. இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் ரசிக்கும்படியான இசையை கொடுத்திருப்பாரு. அதுவும் ராமா சாங்ல இந்த குரலை நாம் எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கிறதேன்னு ஒரு குரல் கேட்டுச்சே கௌசல்யா. எனக்கும் கேட்டுச்சு. ஆனா ஒரு டவுட் இருக்கு. டவுட்லாம் வேணாம். அது கோவை சரளா அவர்களுடைய வாய்ஸ் தான். அந்த சாங் பாத்தீங்கன்னா அமல்ராஜ் கூட சேர்ந்து நடிகை ஸோ பக்கா குவாலிட்டி, எஃப்எம் ரிசப்ஷன், சூப்பர் ரிசப்ஷன் இருக்கும் வித் அனௌன்ஸ்மெண்ட் மாடுல். இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பக்கா குவாலிட்டி இருக்குது. வித் பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. ஒருவேளை டிவிடி பிளேயர் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மோடு கட் ஆகி உடனே அவுட்டர் மோடுக்கு கட் ஆகிக்கு, ஆக்ஸ் மோடுக்கு கட் ஆகிக்கு. இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இதில் டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ வரும் பார்க்கலாமா? பாருங்கள், இதுதான் இந்த ஆம்பிளிஃபையர் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்னர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். 2 ஆரஞ்சு ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் வித் கிரில்லோடு இருக்கும், வித் டியூட்டரோடு இருக்கும். டியூட்டர் பாருங்களேன், பாக்ஸில் மேலே டாப்பில் ஒரு டியூட்டர் இருக்கும். 2 பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் அதே மாதிரி தான் ஒரு டியூட்டர் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 பாக்ஸு சேர்ந்து இந்த ஆம்பிளிஃபையரும் சேர்ந்து ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸு 2500 ரூபா. 2500 ருபீஸில் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஹோம் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம், சூப்பர் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், 012 அண்டு ஃபுல்லாக ஒரு போர்டு இருக்கும். ஃபுல் போர்டு LA4440 ஐசி. நான் மோடு இப்போ மாற்றிக்கிறேன். இதில் எஃப்எம் மோடில் இருக்குது. இதில் இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் டிஸ்பிளே வரும். பாருங்கள், ப்ளூடூத் மாடல். இது உங்களுக்கு
ஜஸ்ட்டு மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், எந்த விதமான ஹார்ம் நாய்ஸ் எதுவுமே வராது. சூப்பர் குவாலிட்டி செட்டு. ஸோ இந்த 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் ப்ளஸ் இந்த ஆம்பிளிஃபையர் சேர்ந்து ரொம்ப லோயஸ்ட் பட்ஜெட்டில் தான் 2500 வரும். ஓகேவா? இந்த பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 2 ஸ்பீக்கர் மொத்தம் 4 ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுக்க முடியும். இந்த அவுட்புட்டில் 8 இன்ச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 போதும். சப்போஸ் 2 பக்கமே 8 இன்ச்சு 4 பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதா 4 ohmஸாக கன்வெர்ட் ஆகிரும். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வரும். கரண்ட் டேக்கன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒன்றா டாப் ஆர் பாட்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் டிசி இன்புட் பேட்ரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு சோலார் பேனலை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, 24 hours பாட்டு கேட்க முடியும் வித்தவுட் பேட்டரி வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ வெரி ரிமோட் பிளேஸில் கூட ரொம்ப இன்டீரியராக ஒரு ஃபாரஸ்ட்டில் இருந்தால் கூட சோலார் இருந்தால் போதும், ஒரு பேனல் இருந்தால் போதும், சோலார் எனர்ஜி இருந்தால் போதும், அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆடியோ சிஸ்டத்தை 24 மணி நேரம் தொடர்ந்து நாம் கேட்க முடியும். கூடவே ஒரு பேட்டரி பேக்கப் எப்படி இணைக்கணும் அதனுடைய ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. சோலார் பேனல் மூலிமா பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது அந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆகக்கூடாது ஓவர் சார்ஜிங்னால. அந்த ஓவர் சார்ஜிங்கை கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலின் நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? டெய்லி உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே. அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லா வகுப்புமே தேவை தான். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். ஒவ்வொரு வகுப்புக்கும் 1 month டைம் வரும். ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். ஆன்லைனில் படிக்கும்போது உங்களுக்கு டைம் மிச்சமாகும், மணி மிச்சமாகும். வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணுங்கிறத இந்த சேனலுடைய நோக்கம். ஓகேங்களா? இப்போது பார்த்துட்ருக்கிறது ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம். சிம்பிளாக ஒரு 2 channel ஸ்டீரியோ. இதனுடைய ப்ரைஸ் சொல்லியிருக்கேன், 2500 தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ண கால் பண்ணிங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் இருக்குது இல்லையா? இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதனுடைய கான்ஃபிகரேஷனை பொறுத்து இப்போ உதாரணமாக இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே எஸ்எம்பிஎஸ் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். ஒரு மினி எஸ்எம்பிஎஸ். அந்த மினி எஸ்எம்பிஎஸ் உங்களுக்கு 12 volt 5 ampere பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் விலை அதிகமாகும். ஓகே. அப்போ இதில் என்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ மெட்டீரியல்ஸ் அதை பொறுத்து ரேட் மாறும். ஓகே. ஸோ இது இல்லைன்னா வேறு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? இப்போ இந்த போர்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது ஒரு போர்டு இருக்குது. இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ஸ்டீரியோ போர்டு, கிளாஸ் டி போர்டு. இப்போ இந்த போர்டு யூஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன். அப்போ இதில் ரேட் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகும். சரி, இந்த போர்டு வேண்டாம், சேம் ஆம்பிளிஃபையரில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு போர்டு யூஸ் பண்ணுறேன். அப்போ இதுக்குண்டான ரேட் மாறும். இன்னொரு போர்டு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது கிளாஸ் டி போர்டு தான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ். இது லோ பட்ஜெட். இது 15 + 15 watts பவர் வரக்கூடியது. 150 தான் என்னுடைய காஸ்ட் இருக்கும். தென் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்டீரியோ யூஸ் பண்ணலாம். மானோ அண்ட் ஸ்டீரியோ போர்டு இருக்குது. இந்த போர்டு இருக்குது இல்லையா? இந்த போர்ட்லேயே இன்னும் கொஞ்சம் ஹெவி இருக்குது. ஸோ எந்த போர்டு வேணுமோ அந்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு மெல்ல மெல்ல ஒவ்வொரு இதுலேயும் மாறும். ரேட்டும் உங்களுக்கு மாறும். பாருங்கள், இது ஒரு 500 watts கிளாஸ் டி போர்டு. இது ஒரு 500 watts கிளாஸ் டி போர்டு. அப்போ உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷனில் எந்த விலையில் வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் அசம்பிள் பண்ணி தரோம் எல்லா மாடலும். இது ஒரு 120 watts கிளாஸ் டி மானோ. ஓகே. இதெல்லாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால்
இன்னொரு மானோ போர்டு இருக்குது. இது வந்து 550 காஸ்ட் வரும். ஓகேவா? ஒரு கிளாஸ் டி போர்டு பாருங்கள். இங்கே ஒரு போர்டு இருக்குது, வித்து உங்களுக்கு கனெக்டரோடு இருக்கும். போர்டு இருக்குது. இன்னொரு போர்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கிளாஸ் டி போர்டு. எல்லா டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்டும் அவைலபிள் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபினெட் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எப்படி கேபினெட் இதோட சின்னதாக கேபினெட் வேணால் அது இருக்குது, இன்னும் பெருசாக வேணாலும் இருக்குது. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபையர் உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னா அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, செட்டு பார்த்தீங்களா, அதுலேயே பாருங்கள் சேம் சைட். இது பேனல் வந்து வேறு, இதனுடைய பேனல் வேறு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதனுடைய பேனல் வந்து வேறு. இந்த ரெண்டுமே வேறு வேறு பேனல். ஓகேவா? இது வேணும்னா இந்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி, இல்லை இன்னும் 2 மாடல் இருக்குது அவைலபிள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுடைய கான்ஃபிகரேஷன் எப்படி வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு ஆம்ப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. 6 சேனல் இருக்கும். இதில் 6 கண்ட்ரோல் இருக்கும். இதில் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸில் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேனல் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது ஒரு ஆம்பிளிஃபையர்னுடைய விலை எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸுடைய காஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஒரு 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர்னா ஒரு ரேட்டு, 3 ஆம்பியர் 5 ஆம்பியர் ரேட் மாறும். ஓகேவா? ஏஸ் லைக் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் நோக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெரி லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் அவைலபிளாக இருக்குது. நீங்களே அசம்பிள் பண்ணணுங்க, அதுதான் நோக்கம். இல்லை ரெடிமேடாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் எங்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.